எதிரிகளின் மாபெரும் படைப்பலத்தை பட்டியலிட்டுக் கொண்டே போன துரியோதனன் சட்டென்று ஒரு கணம் நிறுத்துகிறான். தன் குரு துரோணாச்சாரியாரின் முகத்தை உற்றுப் பார்க்கிறான். பாண்டவர்களின் அசுர பலத்தை அணுவணுவாக விவரித்ததில் தன் மனதில் இருந்த பயம் குருவுக்கு தெரிந்துவிட்டதோ என்ற சந்தேகம் அவனுக்குள் எழுகிறது. எதிரியைப் பற்றி இவ்வளவு உயர்வாக பேசியது தன் சொந்த படையின் நம்பிக்கையை குலைத்துவிடுமோ என்றும் அவன் அஞ்சுகிறான். எனவே உடனடியாக தன் குரலை மாற்றிக்கொண்டு முகத்தில் ஒரு போலி கம்பீரத்தை வரவழைத்துக் கொள்கிறான். தன் பக்கம் இருக்கும் பலத்தைக் காட்டி குருவை உற்சாகப்படுத்தவும் தானும் தைரியமடையவும் விரும்பிய துரியோதனன் துரோணரைப் பார்த்து பேசுகிறான். பிராமணர்களில் சிறந்தவரே, எதிரிகளின் பலத்தை மட்டும் நான் கூறவில்லை. தாங்கள் நன்கு தெரிந்து கொள்வதற்காக நமது சேனையை முன்னின்று வழிநடத்தக்கூடிய விசேஷ பலம் பொருந்திய நமது நாயகர்களைப் பற்றியும் நான் உங்களுக்குக் கூறுகிறேன், கேளுங்கள். துரியோதனனின் இந்த ஒரு வரியில் அவரது அப்பட்டமான அரசியல் தந்திரமும் ஒரு தேர்ந்த ராஜதந்திரிக்குரிய சாணக்கியத்தனமும் ஒளிந்திருக்கின்றன. அவன் தன் குருவை வெறும் ஆச்சாரியரே என்று கூப்பிடாமல் விஜோத்தம, பிராமணர்களில் சிறந்தவரே என்று அழைக்கிறான். போர்க்களத்தில் நின்று கொண்டு ஒரு படை தளபதியை பிராமணரே என்று அழைப்பது சாமானியமான விஷயம் அல்ல. அதற்கு பின்னால் 2 நுட்பமான காரணங்கள் இருக்கலாம். மறைமுக எச்சரிக்கை: துரோணர் பிறப்பால் ஒரு பிராமணர். பிராமணர்களுக்கு இயல்பாகவே அமைதியும் கருணையும் மன்னிக்கும் குணமும் இருக்கும். துரியோதனன் அவரை பிராமணரே என்று கூப்பிடுவதன் மூலம் இது போர்க்களம். இங்கே உங்கள் பிராமண குலத்துக்கு உரிய தாராள மனப்பான்மையையோ கருணையையோ காட்டிவிடாதீர்கள். பாண்டவர்கள் உங்கள் மீது பாசம் வைத்திருந்தாலும் நீங்கள் ஒரு க்ஷத்திரியனைப் போல இரக்கமின்றி போரிட வேண்டும் என்று தந்திரமாக நினைவூட்டுகிறான். ஈகோவை திருப்திப்படுத்துதல்: ஆச்சாரியரே, நீங்கள் வில்வித்தையில் சிறந்தவர் மட்டுமல்ல, அறிவிலும் பிராமணர்களைப் போல உயர்ந்தவர். உங்களை விட இந்த உலகத்தில் போர் தந்திரங்கள் தெரிந்தவர் யாரும் இல்லை என்று அவரை புகழ்ந்து பேசி அவரிடமிருந்து முழுமையான ஆதரவைப் பெற முயல்கிறான். துரியோதனன் தன் படையை எனது சேனை மம சைன்யஸ்ய என்று பெருமையுடன் குறிப்பிடுகிறான். பாண்டவர்களின் படை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதைத் தவிடுபொடியாக்கும் அசாத்திய வீரர்கள் தன் பக்கமும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க அவன் துடிக்கிறான். துரோணாச்சாரியாரின் முகத்தில் லேசான புன்னகை அரும்புவதைக் கண்ட துரியோதனன் தன் பக்கம் இருக்கும் உலக மகா வீரர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக மிகுந்த பெருமையோடு வரிசைப்படுத்த தயாராகிறான். தன் தந்திர வார்த்தைகளால் குருவின் மனதில் போவெறியை கிளப்பிவிட்ட நிம்மதியோடு அவன் அடுத்த வீரர்களைப் பற்றி பேசத் தொடங்குகிறான். அரண்மனையில் இருக்கும் திருதராஷ்டிரம் தன் மகனின் இந்த சாதுரியமான பேச்சைக் கேட்டு பெருமூச்சு விடுகிறார்.